தமிழ்நாட்டில் உள்ள கூட்டுறவு சங்கங்களில் உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது. அந்த விண்ணப்பம் செய்துள்ள உங்களுக்கு தஞ்சாவூர் சாமியப்பா கூட்டுறவு பயிற்சி நிலையத்தில் துணை பதிவாளர், ஓய்வு பெற்ற துணை பதிவாளர் ஆர் நடராஜன் ஆகியனார் இந்த பதிவை உங்களுக்கு பதிவு செய்கின்றேன். இந்த பதிவில் வங்கியியல் சம்பந்தமான பதிவுகளை நான் பதிவு செய்ய இருக்கின்றேன். இதில் முக்கியமாக வங்கியில் பயன்படுத்தக்கூடிய சில முக்கியமான விரிவாக்கங்கள், சில வார்த்தைகளுக்கு விரிவாக்கங்கள் கேட்பாங்க. அதை பற்றி சொல்கிறேன். ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டா தான் திருப்பி பார்க்குறதுக்கு சௌரியமாக இருக்கும். உதாரணமாக இப்போ சொல்லக்கூடியது வார்த்தைகளுக்கான விரிவாக்கம், எக்ஸ்பேன்ஷன். இப்போ STSAO, திருப்பி சொல்கிறேன், STSAO. அவருக்கு ஷார்ட் டேர்ம் சீசனல் அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸ், இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டிக் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் யாரும் எழுதணும் தேவையில்லை. டிக் பண்ணுறது எதை டிக் பண்ணணும் அப்படிங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஷார்ட் டேர்ம் சீசனல் அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸ், அதான் வந்து STSAOக்கு எக்ஸ்பேன்ஷன். CRAR அதுக்கு எக்ஸ்பேன்ஷன். CRAR அதுக்கு கேபிட்டல் டு ரிஸ்க் அவைட்டட் அசஸ் ரேஷியோ, கேபிட்டல் டு ரிஸ்க் அவைட்டட் அசஸ் ரேஷியோ அப்படின்னு பேர். அதான் CRARக்கு எக்ஸ்பேன்ஷன். அடுத்தபடியாக NRLM, இது கொஞ்சம் முக்கியமானது. அதுபோல் CRARம் கொஞ்சம் முக்கியமான வார்த்தைகள். நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், இது வந்து தேசிய அளவில் பார்க்கக்கூடியது. நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் எக்ஸ்பேன்ஷன் வந்து NRLMக்கு நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அப்படி சொல்லுவோம். ஸோ அடுத்தபடியாக CRR, இது ரொம்பவும் முக்கியம். பேங்கில் வந்து இந்த CRR ரொம்பவும் முக்கியம். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, கேஷ் எவ்வளோ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமாக. அதுபோல் SLRனால் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, SLR ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, அதான் அதுக்கு எக்ஸ்பென்ஷன். அப்புறம் NDTL அதுக்கு வந்து எக்ஸ்பென்ஷன் நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ். அதாவது டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ் சொல்லுவாங்க, அது என்ன சேர்த்து நெட் நிகரமாக அர்த்தம். நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ், NDTL. இது ரொம்ப முக்கியம். ரெப்போ ரேட், அடிக்கடி பேப்பரை கூட பார்ப்பீங்க, ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ரெப்போ ரேட் அதாவது ரீபர்ச்சேஸ் ரேட்டு ரிசர்வ் பேங்க் வந்து அடிக்கடி இதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ரெப்போ ரேட். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன வச்சுங்க, ரீபர்ச்சேஸ் ரேட் அப்படின்னு. அதனுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து ரீபர்ச்சேஸ் ரேட். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முத்ரா, இது ரொம்ப முக்கியமானது. MUDRA முத்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். முத்ரா, MUDRA, முத்ரான்னா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி. அதை நீங்கள் நான் வச்சுங்க. முத்ரா இது இருக்கிறது, இது கொஞ்சம் முக்கியம். முத்ரா MUDRA அதுக்கு எக்ஸ்பேன்ஷன் வந்து மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி, அதை நான் படிச்சுங்க. ஸோ அடுத்தபடியாக NPCI அதுக்கு எக்ஸ்பென்ஷன் வந்து நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ரூபேன்னு சொல்ல முடியாது, நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, NPCI. அதோட எக்ஸ்பென்ஷன் வந்து நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ரூபே. ஸோ அடுத்தபடியாக
எம்எஸ்எம்இ, எம்எஸ்எம்இ அதனுடைய எக்ஸ்பென்ஷன் பார்ப்போம். எம்எஸ்எம்இ அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பென்ஷன் வந்து மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தபடி இப்போ சொல்லக்கூடியது இன்னும் ரொம்ப முக்கியமானது சிஆர்ஏஆர். சிஆர்ஏஆரை முன்னாடியே சொல்லிங்க, அதை நீங்கள் பார்த்துங்க. அடுத்தபடியாக பிஎம்எல்ஏ இது அடிக்கடி நீங்கள் பேப்பரை பார்ப்பீங்க. மணி லாண்ட்ரிங் சொல்லுவாங்க இல்லையா, கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக்குறது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இதுதான் இந்த ஆக்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிஎம்எல்ஏ, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். இது நீங்கள் நல்லா வச்சுங்க. இது கொஞ்சம் முக்கியமானது. சில வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதில் இது ரொம்ப முக்கியமான வார்த்தை எக்ஸ்பென்ஷனுக்கு. பிஎம்எல்ஏ அப்படின்னு சொன்னால் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். அதாவது அப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. பேங்கில் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதில் 3 விதமாக இருக்குது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எத்தனை டைப் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 விதம் சொல்லணும். 3 விதமாக இருக்குது. லோ ரிஸ்க், மீடியம் ரிஸ்க், ஹை ரிஸ்க்கு சொல்லுவாங்க. அதனால் எத்தனை டைப் ரிஸ்க் வந்து எத்தனை டைப் அப்படின்னு கேட்டாங்கன்னா லோ ரிஸ்க், மீடியம் ரிஸ்க், ஹை ரிஸ்க் 3ன்னு சொல்லணும். ஸோ அதனால் ரிஸ்க்கு வந்து 3 இருக்குது. அப்புறம் இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட், அதை செயல்படாத கணக்குகள் அப்படின்பாங்க. செயல்படாத கணக்கு, அது செயல்படாத கணக்குனா இப்போ சேமிப்பு கணக்கில் நம்ம பணம் போட்டு வச்சுருக்கோம், அதில் வரவு செலவு செய்யாமல் இருந்தால் அது செயல்படாத கணக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதில் வரவு செலவுலாம் பணம் போடணும், பணம் எடுத்துகிட்ருக்கணும், இப்படி இருந்தால் தான் வந்து வரவு செலவு செய்யக்கூடிய கணக்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா அது செயல்படாத கணக்கு, இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது பொது வாழ்க்கைக்கு நீ தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய கணக்கில் நீங்கள் என்ன பண்ணணும், அப்பப்போ பணம் போடணும், பணம் எடுக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த கணக்கு வந்து நடப்பில் இருக்கும். அதாவது ஆப்ரேட்டிவ்னு சொல்லுவோம், அதில் இருக்கும். அப்படி இல்லைன்னா அதை இன்ஆப்ரேட்டிவ் கொண்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் அது செயல்படாத கணக்கு என்பதற்கு அந்த கணக்கில் தொடர்ந்து 2 ஆண்டுகள் வரவு செலவு செய்யாமல் இருந்தால் அந்த கணக்கில் வங்கியை செயல்படாத கணக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் அந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடிக்கடி என்ன பண்ணணும், அதை பணம் போடுவதற்கும் பணம் எடுப்பதற்கும் செய்யணும். அப்படின்னா ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. பணம் போட்டு எடுத்தால் தான் ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட். பணம் போட்டு எடுக்கிறேன்னா இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட் போயிடும். ஸோ அடுத்தபடியாக இது இப்போ இந்த இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் பயன்படும். உங்களுடைய கணக்கில் வைத்திருக்கீங்க இல்லையா, அதுக்கு இது பயன்படும். அதே சமயத்தில் இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை வந்து செயல்படாத கணக்கு அப்படின்னு சொல்லணும். அது எத்தனை ஆண்டுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு வரவு செலவு செய்யாமல் இருந்தால் அதை வந்து என்ன வேணும். அதே போல் ஆர்டிஜிஎஸ், இது அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஆர்டிஜிஎஸ் அதுக்கு எக்ஸ்பென்ஷன் வந்து ரைட் டைம் கிராஸ் சொல்யூஷன். அதே பார்த்து. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் நெஃப்ட், என்இஎஃப்டி அப்படின்னு கேட்டால் அதுக்கு எக்ஸ்பென்ஷன் வந்து நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். இதுதான் நெஃப்ட் அப்படின்னு இருக்கும். நெஃப்ட்டில் பணம் அனுப்புகிறவங்க சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். அப்புறம் எம்டிஎஸ் அப்படின்னு சொன்னால் மணி ட்ரான்ஸ்ஃபர் சர்வீஸ். எம்டிஎஸ்னால் மணி ட்ரான்ஸ்ஃபர் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அடுத்தபடி இப்போ சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கன்னா இந்த டேக்ஸை பொறுத்த வரைக்கும் டிடிஎஸ் சொல்லுவாங்க. டிடிஎஸ் அப்படின்னு சொன்னால் டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ். அதாவது ஏதாவது ஒரு சேவை செய்கிறாங்க, ஏதாவது கட்டணம் ஃபீஸ் கொடுக்க வேண்டியிருந்தால் அந்த ஃபீஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், டேக்ஸ் கழிச்சிக்கணும். அதுக்கு பேர் டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ். அந்த கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த அவங்களுக்கு வந்து அந்த டேக்ஸை நம்ம கழிச்சிக்கணும். பேன் கார்டு வச்சுருந்தாங்கன்னா 10% பிடிப்பாங்க, பேன் கார்டு இல்லைன்னா 20% பிடிச்சிடுவாங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கட்டணங்களில். அதாவது இது ரொம்ப முக்கியம் கூட போட்டுக்கலாம். டிடிஎஸ்னால் டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ். இது ரொம்ப முக்கியமானது ஆச்சுங்க.
வங்கியில் யாருக்காக சேவை செய்கிறோம், அவர் ஃபீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டிடிஎஸ் பிடிச்ச பிறகு தான் அவங்களுக்கு அது கொடுக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. மீண்டும் சொல்கிறேன், டிடிஎஸ் அப்படின்னு சொன்னால் டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் அட் சோர்ஸ், எஸ்ஓஆர்சிஏ, எஸ்ஓயூஆர்சிஏ, சோர்ஸ். அட் சோர்ஸ்னால் கொடுக்கும்பொழுதே அந்த பணத்தை பிடிச்சிக்கணும். ஸோ அதான் டிடிஎஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு வச்சுங்க. அடுத்தபடியாக சிபிஎஸ் இது ரொம்ப முக்கியம். இப்போ பேங்கிங்னா பார்த்தீங்கன்னா கோர் பேங்கிங் சொல்யூஷன், கோர் பேங்கிங். அதனால் இப்போ ஒவ்வொரு வங்கியிலும் கோர் பேங்கிங் சிஸ்டம்னா அந்த பிரான்ச் வந்து நடவடிக்கை பணம் செலுத்த செஞ்சிட்ருப்பாங்க. அதனால் இந்த கோர் பேங்கிங் சொல்யூஷன்ஸ் அந்த இதை பார்த்துக்கணும், சிபிஎஸ். அப்புறம் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடுப்பாங்க, ஐஎஃப்எஸ்சி கோடு, ஐஎஃப்எஸ்சி அப்படின்னா இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோடு, இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோடு, இதுதான் அதனுடைய எக்ஸ்பென்ஷன். ஐஎஃப்எஸ்சி, இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோடு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 11 எண்கள் இடம்பெற்றிருக்கும். ஐஎஃப்எஸ்சியில் 11 எண்கள் இடம்பெற்றிருக்கும். முதல் 4 எண்கள் அந்த வங்கியினுடைய பெயரை குறிக்கும். முதல் 4 எண்கள் இந்த வங்கியினுடைய பெயரை குறிக்கும். 5வது இலக்கத்துக்குரிய எண் வந்து 0 என்பதை குறிக்கும். மீத உள்ள எண்கள் அந்த வங்கியினுடைய கிளைகளை குறிக்கும். அப்படி எவ்வளோ கேட்டாங்கன்னா இது குறிச்சிங்க. இதில் எத்தனை எண்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 11 எண்கள் இருக்கும். ஐஎஃப்எஸ்சியில் எத்தனை எண்கள் இருக்கும்? 11 எண்கள் இருக்கும். அதான் விடை. அதில் வந்து பிரேக்கப் வந்து முதல் 4 எண்கள் வந்து வங்கியினுடைய பெயரை குறிக்கும். 5வது வந்து 0 குறிக்கும். மீதம் உள்ளனா அந்த வங்கியினுடைய கிளைகளை குறிக்கும். ஸோ அடுத்தபடியாக ஐஎம்பிஎஸ்னால் இம்மீடியட் பேமெண்ட் சர்வீஸ், உடனடியாக பணம் கொடுக்குறது. ஐஎம்பிஎஸ் எக்ஸ்பென்ஷன் இம்மீடியட் பேமெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஐபிஏ அந்த என்ன எக்ஸ்பென்ஷன்? ஐபிஏனா இந்தியன் பேங்கர்ஸ் அசோசியேஷன், அதான் ஐபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமானது யுஎஸ்எஸ்டி அப்படின்னா அன்ஸ்ட்ரக்சர்டு சப்ளிமெண்டரி சர்வீஸ் டேட்டா, அதான் யுஎஸ்எஸ்டி. இது பார்த்தோம்னா ஒரு கண்ட்ரியினுடைய பேர் மாதிரி தெரியும், அப்படி கிடையாது. அன்ஸ்ட்ரக்சர்டு சப்ளிமெண்டரி சர்வீஸ் டேட்டா அப்படின்னு பேர் யுஎஸ்எஸ்டி. அதான் அதனுடைய எக்ஸ்பென்ஷன். மீண்டும் சொல்கிறேன், அதனுடைய எக்ஸ்பென்ஷன் அன்ஸ்ட்ரக்சர்டு சப்ளிமெண்டரி சர்வீஸ் டேட்டா. அதை பார்த்தீங்க. ஸோ அடுத்தபடியாக ஜிஎஸ்எம் அதுக்கு எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன்ஸ். இதுக்கு ஜிஎஸ்எம் சொன்னால் ஜி ஃபார் குளோபல், எஸ் ஃபார் சிஸ்டம், எம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். ஜிஎஸ்எம் அப்படின்னு கேட்டால் குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஓடிபி, ஒன் டைம் பாஸ்வேர்டு. ஓடிபிஸ்னால் எல்லாம் தெரிஞ்ச விஷயம், இருந்தாலும் கூட ஞாபகம் வச்சுங்க. ஒன் டைம் பாஸ்வேர்டு வேறு ஏதாச்சும் நீங்கள் டிப் பண்ண விடாது இல்லையா, அதுக்காக முக்கியமாக சொல்கிறோம். அதுக்கு பிறகு எம்பிஐஎன் அப்படின்னு சொன்னால் மொபைல் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். மெயினாக சொல்கிறேன், எம்பிஐஎன். அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா மொபைல் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு அர்த்தமாகும். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது தான். ஓடிபி
தெரியும், எம்பிஐஎன் தெரியும், அப்புறம் வந்து யூஎஸ்எஸ்டி அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கண்ட்ரி போல் தெரியும், பட் அதுக்கு வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு சப்ளிமெண்டரி சர்வீஸ் டேட்டா. அடுத்தபடியாக QSAM அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன? QSAM அதுக்கு query service on ஆதார் மேப்பர் query service on ஆதார் மேட்டர். ஸோ அதை நீங்கள் அமைச்சோம். ஸோ அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா யூபிஐ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். இது ரொம்ப முக்கியமானது தான். யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ இதே நீங்கள் நாம் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டான ஆன்சர் டிப் பண்ணணும். அடுத்தபடியாக விபிஏ அதுக்கு எக்ஸ்பேன்ஷன் வர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ். அது பிறகு பிஹெச்ஐஎம் அதுக்கு எக்ஸ்பென்ஷன் பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி. அதுக்கு பிறகு QR கோடு அதுக்கு என்ன எக்ஸ்பென்ஷன்? QR கோடு அதுக்கு என்ன? குவிக் ரெஸ்பான்ஸ் கோடுன்னு உடனடியாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுனால குவிக் ரெஸ்பான்ஸ் கோடு QR கோடுனா குவிக் ரெஸ்பான்ஸ் கோடு அப்படின்னு. அப்புறம் பிடிஎஃப் வாங்க இல்லையா? பிடிஎஃப்னா என்ன? போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். PDF. P for portable, D for document, F for format. Portable document format. மேலே சொல்கிறேன் PDF அப்படின்னா போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட் PDF. இது அடிக்கடி பிடிஎஃப் சொல்லிகிட்டு இருப்போம், ஆனால் அதனுடைய ஃபுல் எக்ஸ்பென்ஷன் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. PDFனா போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட் ஆகும். அது பிறகு AEPS அடுத்த ஒரு வார்த்தை வந்து இது எக்ஸ்பென்ஷன் AEPS அப்படின்னு சொன்னால் ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம். AEPS ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் AEPS. அது பிறகு GPRS அப்படின்னா ஜென்ரல் பாக்கெட் ரேடியோ சர்வீஸ். அது பிறகு EKYCனா எலக்ட்ரானிக் நவ் யுவர் கஸ்டமர். KYCனா நோ யுவர் கஸ்டமர். அது ஈஸியில் எலக்ட்ரானிக் வழியில் எப்படி வந்து கஸ்டமர்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு முக்கியமான வங்கியில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கு விளக்கம், அதை எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சரியான இதை டேக் பண்ணணும்.
அப்போ இந்திய ரிசர்வ் வங்கி வந்து இந்தியாவுடைய மைய வங்கின்னு சொல்லலாம், அல்லது தலைமை வங்கின்னு சொல்லலாம். இது அரசாங்கத்தினுடைய கணக்குகளை வைத்திருப்பத அரசாங்கத்தின் கணக்குகள் வைத்திருக்கும் வங்கி. ஆனால் இந்திய ரிசர்வ் வங்கியானது இந்தியாவோட மைய வங்கின்னு சொல்லுவாங்க. இந்திய மைய வங்கி அப்படின்னு சொல்லலாம், இந்தியாவுடைய தலைமை வங்கி அப்படின்னு சொல்லலாம். ஒரு இந்திய ரிசர்வ் வங்கியுடைய முக்கியமான பணி கேட்டாங்கன்னா நிதி ஆலோசகராக செயல்படுது. நிதி ஆலோசகராக ரிசர்வ் வங்கி செயல்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவனுடைய முக்கியமான பணியில் நிதி ஆலோசகராக செயல்படுது அப்படின்னு சொல்கிறோம். நிதி ஆலோசகராக ரிசர்வ் வங்கியானது நிதி ஆலோசகராகவும் செயல்படுது. அப்புறம் இந்திய பொருளாதார அமைப்பில் பணப்புழக்கம் மற்றும் கடனை கட்டுப்படுத்தும் அதிகாரம் இந்திய வங்கிக்கு உள்ளது. இப்போ இதெல்லாம் வந்து ஒன்வேட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்திய பொருளாதார அமைப்பில் பணப்புழக்கம் மற்றும் கடனை கட்டுப்படுத்தும் அதிகாரம் ரிசர்வ் வங்கிக்கு இருக்குது. ரிசர்வ் வங்கியுடைய அதிகாரங்கள் கேட்கும்போது இதை சொல்லலாம். அடுத்தபடியாக தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஒரு கேள்விக்கு சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. வங்கியின் மூலதனத்தில் 51% அதற்கும் கூடுதலாகவும் இருந்தால் அந்த வங்கி தேசியமயமாக்கப்பட்ட வங்கி. வங்கி மூலதனத்தில் 51% அதற்கு கூடுதலாக இருந்தால் அந்த வங்கி தேசியமயமாக்கப்பட்ட வங்கி. இது போன்ற வங்கிகளை பொதுத்துறை வங்கிகள் என்றும் அழைக்கலாம். பொதுத்துறை வங்கினாலும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிக்கும் முக்கியமானது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதனுடைய மூலதனத்தில் 51% இருக்கணும், இருந்தால் அது தேசியமயமாக்கப்பட்ட வங்கி. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிக்கு வேறு பெயர் வந்து பொதுத்துறை வங்கிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் தனியார் வங்கினா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தனியார் வங்கினா வங்கிகளின் பங்கு மூலதனம் தனிநபர் முதலீடு செய்யப்பட்டிருப்பேன் அந்த வங்கிகளை தனியார் வங்கிகள் என்று அழைக்கப்படும். வங்கிகளுடைய பங்கு மூலதனம் அதாவது ஷேர் கேபிட்டலுடைய அந்த தனியார் நபர் முதலீடு செய்திருந்தாங்கன்னா அது தனியார் வங்கிகள் என்று அழைக்கப்படும். அப்போ தனியார் வங்கினா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதில் வந்து தனிநபர் முதலீடு செய்யப்பட்டிருந்தால் அது தனியார் வங்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தபடியாக மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு கேட்டால் தமிழ்நாட்டின் முதல் மத்திய கூட்டு வங்கி எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? தமிழ்நாட்டில் முதலாக மாவட்ட மத்திய கூட்டு வங்கி எங்கு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை ராமநாதபுரம் மத்திய கூட்டு வங்கி என்ற பெயரில் 1919 மதுரையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதனால் ரெண்டும் சேர்த்து அப்போ வந்து ராமநாதபுரம் மதுரை ரெண்டும் சேர்ந்து இருந்தனால மதுரை ராமநாதபுரம் மத்திய கூட்டு வங்கி என்ற பெயரில் 1913 ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அதான் சரியான விடை. இந்த கேள்விக்கு நிச்சயமாக வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டில் முதல்ல மத்திய கூட்டு வங்கி எந்த மாவட்டத்தில் எந்த வருடம் அப்படின்னு 2 கேள்வி கேட்கலாம். ஸோ 2 கேள்விக்கு ஒரே பதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் மாவட்ட மத்திய கூட்டு எங்கே ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரையில் என்ன பெயரில் மதுரை ராமநாதபுரம் மத்திய கூட்டு வங்கி என்ற பெயரில் ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த வருடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1913. ஸோ அதனால் கேள்வி வந்து பதில் ஒன்றா இருக்கும், ஆனால் கேள்வி வந்து 2ஆவோ 3ஆவோ பிரிச்சுருவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் முதலில் மத்திய கூட்டு வங்கி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1913 அதான் விடை சொல்லணும். தமிழ்நாட்டில் முதல்ல எந்த மாவட்டத்தில் மத்திய கூட்டு வங்கி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை என்ன பெயரில் மதுரை ராமநாதபுரம் மத்திய கூட்டு வங்கி அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் இந்தியாவில் மத்திய கூட்டு வங்கிகள் 1912 தான் 1912 இயற்றப்பட்ட அந்த கூட்டுறவு சட்டத்தில் தான் மத்திய கூட்டு வங்கிகள் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த சட்டம் தான் வழிவகை செய்யப்பட்டது. ஸோ இப்படி கேள்வி கேட்கலாம். ஸோ 1912
இந்தியாவில் மத்திய கூட்டுறவு வங்கிகள் ஆரம்பிப்பதற்கு அந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டதுனால தான் நம்முடைய மதுரையில் 2013ஆம் ஆண்டு முதல்ல மத்திய கூட்டுறவு வங்கி ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இந்த கேள்வி மிக மிக முக்கியமானதாக இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் மத்திய கூட்டுறவு வங்கி ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற மதுரை மாவட்டம். என்ன பெயர் அப்படின்னு கேட்டால் மதுரை ராமநாதபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி. எந்த ஆண்டு? 1913ஆம் ஆண்டு. அப்போ மத்திய கூட்டுறவு வங்கி ஆரம்பிக்கிறதுக்கு எந்த சட்டத்தை இடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1912ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டத்தில் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி இந்திய ரிசர்வ் வங்கியால் உரிமை வழங்கப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி இந்திய ரிசர்வ் வங்கியிடம் உரிமை வழங்கப்பட்ட வங்கிதாகும் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்தபடியாக தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய 2ஆம் அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது. 2ஆம் அட்டவணை அப்படின்னு சொல்லணும். தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியானது இந்திய ரிசர்வ் வங்கியின் 2ஆம் அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்தபடியாக 1920 பஞ்சாபில் ஜங் என்னும் இடத்தில் முதல் நில அடமான வங்கி ஆரம்பிக்கப்பட்டது. நில அடமான வங்கி எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டால் பஞ்சாப் மாநிலத்தில். எந்த ஆண்டு? 1920ஆம் ஆண்டு அப்படின்னு சொன்னோம். 1920ஆம் ஆண்டு தான் பஞ்சாப் மாநிலத்தில் ஜங் என்ற இடத்துல நில அடமான வங்கி ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல் சென்னை 1925ஆம் ஆண்டு சென்னை மாநிலத்தில் 2 பிரதம நில அடமான வங்கிகள் பதிவு செய்யப்பட்டது. அந்த ஆண்டுனா 1925ஆம் ஆண்டு சென்னையில் மெட்ராஸ் தமிழ்நாட்டில் 2 பிரதம நில அடமான வங்கிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்ல தெரியும். ஸோ அதே போல் இந்தியாவில் முதல்ல எந்த ஆண்டு நகர கூட்டுறவு வங்கி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1904ஆம் ஆண்டு. இந்தியாவில் முதல் கூட்டுறவு நகர வங்கி 1904ஆம் ஆண்டு. அங்கே எந்த பெரிய காஞ்சிபுரத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதான் சொல்லுவோம். இந்தியாவிலேயே முதல் கூட்டுறவு நகர வங்கி எந்த ஆண்டு? 1904ஆம் ஆண்டு. எந்த இடம்? பெரிய காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதான் முக்கியமான ஒரு கேள்விகளாகும். ஸோ அடுத்த ஒரு பதிவில் உங்களுக்கு வங்கியை பற்றி நான் தெளிவாக சொல்ல இருக்கின்றேன். இதையெல்லாம் தாங்கள் பதிவேட்டில் வைத்துக்கொண்டு மீண்டும் பார்வைக்கு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.